நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நேற்று ஒரு 12 மணி அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது அப்டேட் கிடைக்குமா my-v3arts MD சக்தி ஆனந்தன் பெயில் பற்றி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக 12 மணி வரைக்கும் எந்தவித அப்டேட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனலில் கேஸ் இன்னும் நமது கேஸ் இன்னும் ஹியரிங்கே வரல, நம்ம கேஸ் நம்பர் இன்னைக்கு தான் வருது, அதாவது இன்றைக்கினா 27/9/2024 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் செய்தி போட்டிருந்தாங்க. பட் இது எல்லாமும் உண்மை இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த கேடிவி நமது கார்த்திக் பிள்ளை சார் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. அதாவது நேற்று கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கிறது. கேஸு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதில் EOW கவுண்ட்ரு போடலை, சரிங்களா? நம்ம பெயில் மனுக்கான அவங்க கவுண்ட்ரு இன்னும் போடலை. இது மட்டும் இல்லாத ஒரு 3 நபர்கள் அங்கேயே உட்காந்து நம்ம கேஸ் வர பார்த்து எழுந்து நாங்கள் குறுக்கீட்டு மனு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம சார்பாக நம்ம லாயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமது அந்த பெயில் மனு வித்ட்ரா பண்ணிட்டுருக்காங்க, சரிங்களா? குறுக்கீட்டு மனு போட்டால் அதற்கான டைமிங் நிறைய எடுத்துக்கும். அதாவது இந்த குறுக்கீட்டு மனு போடுறவங்க நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு நபர்கள் தான். அப்படி போடும்போது டைமிங் அக்டோபர் மந்த் வரைக்கும் இழுத்தடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதால் அந்த குறுக்கீட்டு மனு போடுவதற்கு முன்பே நமது பெயில் மனு வித்ட்ரா பண்ணிட்டுருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம பெயிலுக்காக சுப்ரீம் கோர்ட் இந்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? நண்பர்களே, இதுதான் நடந்தது. அதாவது நமது எதிராளிகள் இந்த கேஸை வேணுமனே டிலே பண்ணுறதுக்காக அவங்க அந்த குறுக்கீட்டு மனு போடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதால் நமது லாயர் சைடு தெரிந்து இந்த பெயில் மனுவை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் திரு கார்த்திக் பிள்ளை சார் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நம்ம சார்பாக வேறு ஏதாவது கிடைக்குதான்னு. பட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டேட்டஸ். பெயில் மனு விசாரணைக்கு வந்துக்குது. விசாரணை போய்கொண்டிருக்க வேளையில் EOW கவுண்டரை கொடுக்கல. ரெண்டாவது, நமது எதிராளிகள், அதாவது நமக்கு ஆப்போசிட் செயல்பட்ட நபர்களின் சார்பாக லாயர்கள் எழுந்து இந்த மாதிரி நாங்கள் குறுக்கீட்டு மனு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறுக்கீட்டு மனு கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டுமா, அப்படி ஒரு கண்டிஷனா? அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் குறுக்கீட்டு மனு ஏற்றுக்கொண்டால் இது இந்த கேஸ் பெயில் மனு தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக எண்ணி நம்ம சார்பாக அந்த பெயில் மனு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுதான் நடந்திருக்கு நண்பர்களே. இது வேண்டுமென்றே பல மாதங்கள் கடக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க டிலே பண்ணுறாங்க,
சரிங்களா? உண்மையாக சொல்கிறேன், நேற்று மைவித்திரை அரசு உறுப்பினர்கள் காலை முதலே எவ்வளோ ஒரு பதட்டமான சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு வருத்தத்துடன் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நேற்று கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன், நமது மைவித்திரை அரசு உறுப்பினர்கள் காலையில் இந்த செய்தி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரியணும். இதை பயன்படுத்தி கொண்டு இன்னும் பெயில் வரல, கேஸ் வரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா விசாரணையும் வந்திருக்கு, கேஸும் வந்திருக்குது, லேட்டாக வந்திருக்கு. நண்பர்களே, ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. சரிங்களா? அந்த செய்தி கேட்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கைலாம் என்ன ஆகுறது? அது புரிஞ்சிக்காம எதிரணியினர் இப்படியெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எல்லோரும் உடனே வாங்கி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நினச்சி பார்க்க மாட்டேன்றாங்க. நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். யாரும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஐயோ இனிமேல் நம்ம பணம் வராது அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? மாற்று ஏற்பாடு ஏதாவது இருக்கும், கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா? இருந்தாலும் இன்றைக்கி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் நேற்று முடிந்தளவு நேற்று விசாரணைக்கு வந்துடுச்சு கேஸ். நேற்று இதுதான் தகவல்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இப்போது அவர் கார்த்திக் பிள்ளை சாரே லேட்டாக தான் வீடியோ போட்டிருக்காரு. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டாரு. சரி, நம்ம அதுவும் பொறுத்து தான் ஆகணும். நான் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன், சார் பேசுவார் அப்படின்னு. வரல, இந்த வீடியோவும் வரல. அதுக்கப்புறம் போட்டிருக்கார் போலகுது. இப்போ எழுந்து பார்த்தா தெரியுது விஷயங்கள் எப்படி அப்படின்னு. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.